ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லாக் போஸ்ட் பண்ணி. ரம்ஜானுக்கு முன்னாடி நம்ம ரொட்டீன் லாக் போஸ்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் ரம்ஜான் வந்துச்சு. ரம்ஜானில் சரியாக நம்மளால் லாக் போஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா நம்ம ஃபாஸ்டிங் இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரம்ஜான் முடிஞ்சே இப்போ ஒரு 10 டேஸ் கிட்ட ஆக போகுது. சரி, இன்னிலேருந்து ரொட்டீனாக டெய்லி விலாக் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. நமக்கு ஸ்கூல் இருக்குது, இன்னும் பசங்க வரல. வந்தாங்கன்னா கொண்டு போய் விட்டு வரணும். இதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு ஓனர் நேற்று நைட்டே ஒரு வேலை சொல்லியிருக்காரு. நம்ம பாலைவனத்தில் வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, அவரை போய்ட்டு கூப்பிட்டு வரணும். சரி, இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றத பார்ப்போம் வாங்க. நம்ம ஒரு ஸ்கூலில் விட்டு கிளம்பிட்டோங்க. நேராக ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டு நம்ம உடனே கிளம்பணும். ஏன்னா ஓனர் நேற்றே சொல்லிட்டாரு, காலையில் ஸ்கூல் விட்டு சீக்கிரமாக போயிட்டு கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது காலையில் போனால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம கூப்பிட்டு போகிறதில்ல, ஓனர் தான் கூப்பிட்டு போவார். நம்ம போயிட்டு கூப்பிட்டு வந்தால் போதும், கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டால் போதும். சரி, பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. நம்ம கிளம்பிட்டோம் பாலைவனத்துக்கு. நேராக போயிட்டு பெட்ரோல் போட்டு கிளம்ப வேண்டியது தான். போயிட்டு அவரை போயிட்டு கூப்பிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு 12 மணிக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது. அதுக்கிடையில எதனா வேலை வருமானன்றது தெரில, பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு போயிட்டு அவரை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வருவோம். ஆமாம், அவ்வளோதான். நம்ம பெட்ரோல் பங்கிட்ட வந்துட்டோம். பெட்ரோல் போட்டு காலையில் டைம் பண்ணுறதால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஸ்கூல் காலேஜுக்கெலாம் போவாங்க, எடுத்துக்கலாம். அதனால் பெட்ரோல் பங்க் காலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். நம்ம பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோங்க. கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் டைமு. ஆனால் இப்போ மழை வர மாதிரியே இருக்கு. லைட்டாக தூரல் போட்டுச்சு. துபாயெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை, நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே எப்படி இருக்கு. நமக்கு மழை வந்தாலே இந்த வண்டி கழுவுறது பெரிய பிரச்சனைங்க. நல்ல வேலை நான் நேற்று வண்டி நைட்டு கழுவலாம்னு நினச்சேன். சரி, பொறுமையாக கழுவிக்கலான்னு விட்டேன். நல்லதாக போச்சு. நேற்று கழுவி இருந்தால் இன்னைக்கு நமக்கு வண்டி கழுவுறது பெரிய வேலையாக வந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 70ஆம் நம்பர் ரோடு குவைத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி விளாக்லேயே சொல்லியிருப்பேன். இதில் வந்து நேராக பார்த்தீங்கன்னா சவுதிக்கு போகுது இந்த ரோடு. நம்ம வந்து பாதியிலே ரைட் கட் பண்ணிடுவோம். நம்ம பாலைவனம் உள்ளதாக இருக்கு, நம்ம நேராக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிரிட்ஜ் வரும், அந்த பிரிட்ஜுக்கு ரைட் எடுத்தால் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 10 கிலோமீட்டர் அது மாதிரி வரும். நான் சொன்ன பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. நம்ம நேராக போகக்கூடாது, நம்ம ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்துட்டு இதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது நேராக பிரிட்ஜ் மேலே போனால் பார்த்தீங்கன்னா நேராக சவுதி. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த அளவுக்கு வண்டிலாம் இருக்காது, ஏன்னா இது அவுட்டர் தானே. எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் இந்த 70ஆம் நம்பர் ரோடு பொறுத்தவரை. பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடை வண்டியில் தான் வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி விளாக்லேயே சொல்லியிருப்பேன்.
இந்த ரோடு பாருங்க, ஹைவேக்கும் இந்த ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே லைட் இருக்காது, நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது இல்லாமல் இது ஒன் வே. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா போகிற வண்டியும் ரொம்ப ஸ்பீடாக தான் போகும், ஆப்போசிட்டில் வர வண்டி ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். பார்த்து கவனமாக போகணும். ஏன்னா இங்கே கேமரா லிமிட் இல்லை, கேமரா இல்லைன்றதால எல்லாரும் ஓவர் ஸ்பீடில் வருவாங்க. அவ்வளோதான், இதுலேயே நம்ம நேராக போயிட்டே இருந்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணலில் இறங்கணும். இறங்கி அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள போகிற மாதிரி இருக்கும். அதுவும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, ஒட்டகம்லாம் தூரத்தில் தெரிஞ்ச பாருங்க, எல்லாமே ஒட்டகம் தான். ஸோ ஆப்போசிட்டில் தெரிஞ்சு பாருங்க, இந்த போர்டு தான் நம்ம பாலைவனத்துக்கு போக வேண்டிய அடையாளம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மணல் ரோடு தான். இதில் நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி உள்ள போகிற மாதிரி இருக்கும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ரோடே இல்லை, இது நம்ம அப்படியே மணல்லே போக வேண்டியது தான். சரி, பார்க்கலாம் வாங்க. நம்மளோட பாலைவனத்துக்கு ஒரு வழியாக வந்தாச்சுங்க. பாருங்க, கம்பி கட்டியிருக்காங்க. ஏன்னா ஒட்டகம்லாம் உள்ளே போகக்கூடாது, யாரும் உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக கம்பி கட்டியிருக்காங்க. நம்ம வண்டி பாருங்க அங்கே நிற்குது. பகல் டைமில் பிரச்சனையே இல்லை, ஈஸியாக வந்துடலாம். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா வழியே தெரியாது. நிறைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா வழி தெரியாமல் நானும் அண்ணனெல்லாம் அலைஞ்சிருக்கோம். பாருங்க, ஏன்னா எந்த ஒரு அடையாளமே இல்லை, எல்லாம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பகலில் பிரச்சனையே இல்லை, ஏன்னா நம்ம அடிக்கடி வரதெல்லாம் நமக்கு ஈஸியாக வழி தெரியும். நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருட்டாக இருக்கும், நமக்கு எங்கே என்ன இருக்குன்னே தெரியாது. எல்லாமே நம்ம பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், தூரத்துலலாம் தெரிஞ்சான்னு தெரில, எல்லாமே நம்ம ஓனரோட பாலைவனம் மாதிரி எல்லாமே ஆடு ஒட்டகம் எல்லாமே இருக்கும் இங்கே. தாங்க கொய்த் பாலைவனம் இருக்கு பாருங்க. பாருங்க, இதுதான் இங்கே வேலை செய்கிறவங்களோட கிச்சன். பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, இதுதாங்க நம்ம ஆளோட ரூம். இங்கே 2 பேர் இருக்காங்க, ஃபஸ்ட்டு 3 பேர் இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கூலர், வெயில் அதிகமாக இருக்குன்றதால இதுதாங்க ரூம். இவங்க 2 பேர் தாங்க இங்கே வேலை செய்கிறாங்க. பாருங்க, எல்லாம் நம்ம ஓனரோட ஆடு தான். பாருங்க, புறாலாம் எவ்வளோ இருக்கு பாருங்க, ஜாலியாக பறகுது. பாருங்க, முயல் குட்டி எல்லாமே வளர்க்குறாருங்க நம்ம ஆளு. கோழி பார்த்து, இன்னும் ஒயிட் கலர் முயல்லாம் இருந்தது, அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. இது மட்டும்தான் இருக்கு. இதுதாங்க உடம்பு சரியில்லை, இவர் தான் கூப்பிட்டு போக போகிறோம். பாருங்க, எல்லாம் ஒட்டகம் எப்படி போயிட்டு பாருங்க. போங்க போங்க போங்க, நீங்க போங்க. ஜமல் சுனு, ஜமல். மாஷாஅல்லாஹ். அவ்வளோதாங்க, நம்ம அவரை கொண்டு வந்து வீட்டில் விட்டாச்சு. நம்ம ஓனரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அவ்வளோதாங்க, அந்த வேலை நமக்கு முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியது தான். சரி வாங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் என்னன்றதை. டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. நம்ம ரெடி ஆகிட்டோம், ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடைக்கு போக வேண்டியது இருக்குது. நம்ம காலையில் கூப்பிட்டு வந்தோம்ல, அவரை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டார் நம்ம ஓனரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெம்மியாவுக்கு போயிட்டு அந்த திங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்கூல் போகலாம். மழை வேறு தூறல் போட்டு எல்லா வண்டியும் நாசமாயிடுச்சு. எல்லாம் நாளைக்கு தான் கழுவணும். சரி வாங்க போயிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடைக்கு போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு இந்த வண்டியில் தான் போக போகிறோம். ஜிஎம்சி யூகேன் எக்ஸல் 2011 மாடல். ரொம்ப பெரிய வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா லென்த் ரொம்ப அதிகம். இதுவும் செவர்லேட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குது. இந்த 2 வண்டியும் பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரியே இருக்கும். அதே மாதிரி லேண்ட் க்ரூசர், லெக்ஸஸ், நிசான் பெட்ரோல் இது 3ம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் வண்டி. நிசான், லேண்ட் க்ரூசர் எல்லாமே கம்பெனி வேறு. பட் ஆனால் பார்க்குறதுக்கு வண்டி எல்லாமே லுக் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவர்லெட் தாஹோ, ஜிஎம்சியில் யூகேன் ஒரே மாதிரியே இருக்கும். மாடல் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கம்பெனி வேறு. ரெண்டுமே சூப்பர் வண்டி. நம்ம அந்த கடைக்கு வந்துட்டோம். இதுதான் கடை. உள்ள வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே காணும். இதாங்க பார்பிகான். இதுதான் வேணும் நமக்கு. இதான் 2 வாங்கிட்டு வர சொன்னார். நம்ம வந்துட்டோங்க ஸ்கூல்கிட்ட. அவர் வந்துட்டார்னா அவரை கொண்டு போய் வீட்டில் விட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு 1:30 இன்னொரு ஸ்கூல் இருக்குது. சரி பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்துட்டோம். ஸ்கூல் பார்க்கிங்கில் தான் வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் டைம் இருக்குது, பார்க்கலாம். அவரை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதாங்க. இவரை விட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1:30க்கு நமக்கு இன்னொரு ஸ்கூல் இருக்குது, அதுக்கு போனோம். சரி பார்ப்போம் வாங்க நெக்ஸ்ட் என்னன்றதை. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. நம்ம ஸ்கூல் தான் வெயிட் பண்ணுறோம் ஸ்கூல் பார்க்கிங்கில். இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விடலை. பாருங்கள், எல்லா வண்டியும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் ஸ்கூல் விடுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. நான் கூப்பிட்டு போக வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் முடிஞ்சோடனே இன்னொரு ஸ்கூல் இருக்குது, அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு போகிற வழி தான். அப்படியே கொண்டு போய் வீட்டில் விட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பாலைவனம் போகிற வேலை இருக்கும். ஏன்னா காலைல அவரை கூப்பிட்டு வந்தோம், நம்ம தான் கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு எதனா புதுசாக வேலை சொல்கிறாரான்றது தெரில. போனார், பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகுது. நம்ம ஸ்கூல் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு உடனே நமக்கு இப்போ வேலை எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலைவனத்துக்கு போனோம். காலைல அவரை கூப்பிட்டு வந்தோம்ல, அவரை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு கட் பண்ணி நம்ம ஓனரோட ரிலேஷன் வீட்டில் தரணும். சரி வாங்க போயிட்டு பார்ப்போம். நம்ம கிளம்பிட்டோங்க. இவரை கொண்டு போயிட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஆடு எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். சரி பார்ப்போம் வாங்க. நம்ம பாலைவனத்துக்கு வந்துட்டோங்க. நல்லா ஆடு பிடிக்க போயிருக்காரு. வந்து வண்டியில் போட்டோடனே நம்ம கிளம்ப வேண்டியது தான். இந்த ஆடு தாங்க இப்போ கட் பண்ண போகிறோம். நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி முன்னாடி விழாக்கில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே தான் வந்து ஆடுவாங்க. அவங்க வந்து அங்கே கூடார மாதிரி போட்டிருக்கு பாருங்கள், அங்கே தங்கியிருக்காங்க ஆளுங்க. அவங்க வந்து
பங்களாதேஷ் தேசத்துக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாகவே பாலைவனம் தான். நம்ம இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு 10-15 கிலோமீட்டர் வரும். நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆடு கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். எடுத்துகிட்டு இப்போ நம்ம நேராக நம்ம ஓனரோட ரிலேஷன் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வரணும். ரெகுலராக விளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஜாபர் அல் அஹ்மதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அந்த சைடு இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். சரி வாங்க போயிட்டு கொடுத்துட்டு வரலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சது. டயர் காலி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஓனரோட ரிலேஷன் வீடு. போயிட்டு கொடுத்துட்டு வர்றான்னு பார்த்தா வழியில் இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. நம்ம ஓனர் கால் பண்ணியிருக்கேன், வரணும்னு சொல்லியிருக்காரு. இல்லை அண்ணன் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. டயர் வாங்கிட்டு வந்து மாற்றி கொண்டு போனோம். இன்றைக்கி சரியான சம்பவம் தான் நமக்கு. நம்ம 4.5 வருஷம் கல்ஃப் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி நடு ரோட்டில் நிற்கிறோம். டயர் பஞ்சர் ஆகி பாருங்கள், ஜாக்கெல்லாம் போட்டு கழட்டி எத்தனை பண்ணால் தான் டயர் நம்ம புதுசாக வாங்கிட்டு வர முடியும். சரி பார்ப்போம். கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இன்னைக்கு நடக்கணும். ஃபஸ்ட் டைமுங்க இந்த மாதிரி நமக்கு நடந்தது. அவ்வளோதாங்க, நம்ம போல்டெல்லாம் கழட்டியாச்சு. இன்னும் வீல் மட்டும் கழட்டணும். கழட்டிட்டு டயர் வாங்கிட்டு வந்து மாட்ட வேண்டியது தான். பாருங்கள், கழட்டியாச்சு. அண்ணா வந்துட்டாருங்க. நம்ம அந்த வண்டி மாற்றி அந்த வண்டி அங்கே வழியில் நிற்குது. இந்த வீடு தான். கொடுத்துட்டு போயிட்டு அது நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம் அவங்க. அவ்வளோதாங்க, வண்டிக்கு ஸ்பேர் மாட்டியாச்சு. இப்போ கடைக்கு போயிட்டு புது டயர் மாற்ற வேண்டியது தான். நம்ம கடைக்கு வந்துட்டாங்க. டயர் மாற்றுற கடைக்கு மாட்டிட்டு கொண்டு போக வேண்டியது தான். அண்ணனும் இருக்காது கூட. இன்னைக்கு சரியான சம்பவம் நமக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. நமக்கு வேலைலாம் முடிஞ்சது, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு விளாகில் பார்க்கலாம். லவ் யூ ஆல், பாய்.